Welcome back to my channel. நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன் கேரே கைடன்ஸ் குரு. நம்ம வீடியோ வந்து இப்ப நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சார் நீங்க வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமா பேசுறீங்க. அதே மாதிரி வந்து நீங்க சொல்ற இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல நடக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நீங்க ஃபோன் பண்ணாலும் வந்து நீங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்றதா என்னுடைய கடமை. அதே மாதிரி வந்து நீங்க என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாமே கேளுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்றேன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்தி வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஏன்னா யாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு கிளியர் வந்து ஒரு வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் வந்து டே 1 கவுன்சிலிங் டே 1ல இருந்தே வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வீடியோ போடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து டைம்ஸ் நாட் பெர்மிட். அதனால வந்து சரி இப்பவும் நம்ம லேட் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்றதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு யார் யார் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் மார்க். ஸோ மிச்சம் நம்ம ஜெனரல் கவுன்சிலிங்கோ 7.5 கவுன்சிலிங்கோ எல்லாத்துலயும் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் தான் பிளே பண்ணும் அண்ட் கம்யூனிட்டி ஒரு பிளே பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கட் ஆஃப் நார்மல் ஜெண்டர் கவுன்சிலிங்ல வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பிரகாரம் தான் வரும். அதே மாதிரி சீட் அலோகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் ஒரு கம்யூனிட்டி. அதிகமான மார்க் தான் ஓசி கோட்டா ஃபுல் ஆகும், அதுக்கப்புறம் கம்யூனிட்டில தான் ஃபுல் ஆகும். ஆனா ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒன்னு மட்டும்தான் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மார்க் மட்டும்தான். இதுல வந்து கம்யூனிட்டிக்கு ரோலே கிடையாது. இது ரொம்ப கிளியரா பண்ணிக்கோங்க. சார் நான் ஓசியா இருக்கேன், பிசியா இருக்கேன், பிசிஎம்மா இருக்கேன், கம்யூனிட்டிஸ் மேட்டரே கிடையாது, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மார்க் மட்டும்தான். ஸோ அதனால வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால எடுக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் வந்து சீட் அலோகேஷன்ல சீட் எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து நீங்க ஜெனரல் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபோன் பண்ணி டவுட் கேட்கறாங்க. சார் நாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணா ஜெனரல் அட்டென்ட் பண்ண முடியாது. அப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ். நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் சீட் எடுத்துக்கலாம், ஜெனரல்லையும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் 7.5 ஸ்டூடெண்டா இருந்தா அவங்களுக்கு 4 சாய்ஸ். ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜெனரல், ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7.5, ஜெனரல் கவுன்சிலிங் அண்ட் கவர்மெண்ட் 7.5 கவுன்சிலிங், இந்த மாதிரி 4 இடத்துலயும் அவங்க சீட் எடுத்துக்கலாம். பட் ஒன்னே ஒன்னு, நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங் எடுத்து நீங்க உடனே ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட் வந்து எனக்கு சார் இதோட பெட்டர் வந்து நீங்க ஜெனரல்ல போய் எடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்க ஜெனரல்லையும் சீட் எடுத்துக்கலாம். ஆனா வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா எடுத்தோடனே உங்களுக்கு அலாட்மெண்ட் என்ன வரும்னா, ஒரு 5 நாள்ல ஜாயின் பண்ணுங்கன்னு வரும். நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க, அப்படி இல்லட்னாலும் நீங்க ஜெனரல் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சீட் வந்து அவங்க மாத்தவே முடியாது, அந்த காலேஜ்ல தான் இருக்கும். நீங்க போய் ஜாயின் பண்ணாலும் இந்த சீட் அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து 3வது ரவுண்டு பையனா இருக்கலாம். மேபி 140 கட் ஆஃப் வந்து நீங்க 3வது ரவுண்ட்ல எடுத்துட்டு அப்போ எனக்கு காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கல, ஆனா முதல்ல நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால எடுத்த கவுன்சிலிங் சீட்ல போய் சேரலாம்னா சேரலாம். நிறைய பேர் வந்து அப்படி சேர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சீட் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் தான் வரும். ஒன்ஸ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்த பிறகு எந்த இதுலயும் நீங்க என்ன செய்யலாம், எப்போதுமா ஜாயின் பண்ணலாம். உங்க கோட்டா வந்து உங்கள்கிட்ட இருக்கதான் செய்யும். ரைட், இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்தி நம்ம டீடைலா பாத்துருவோம். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மெயினா நம்ம எப்படி பார்க்கணும்னா, நான் இங்க எந்தெந்த இடத்துல வந்து நீங்க மார்க் வாங்கிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்நேஷனல் சர்டிபிகேட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இன்டர்நேஷனல்லேயே வந்து கேட்டகரி 1, 2 இந்த மாதிரிலாம் இருக்கு. 1A இந்த மாதிரிலாம் கோல்டுக்கு ஒரு 1000 மார்க், சில்வருக்கு ஒரு 850 மார்க், பிரான்ஸ்க்கு 1 மார்க், பார்ட்டிசிபேஷனுக்கே 400 மார்க் இருக்கும். இன்டர்நேஷனல்ல 4 வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கிற ஒலிம்பிக் மாதிரி, இல்ல 2 வருஷத்துக்கு இருக்க ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷனல், அப்புறம் வருஷம் நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு மார்க் இருக்கு. சார் இந்த மார்க் எல்லாம் நீங்க எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல
டிஎன்இஏ வெப்சைட்ல போய் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். டிஎன்இஏ online.org வெப்சைட்குள்ள போய் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்னு இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரை வந்து நீங்க கிளிக் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டா சைட்ல போனீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்நேஷனல் கோல்டுக்கு ஒரு மார்க், இன்டர்நேஷனல் சில்வருக்கு ஒரு மார்க், இன்டர்நேஷனல் பிரான்ஸ்க்கு ஒரு மார்க், இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு மார்க். அதே மாதிரி வந்து நேஷனல் லெவல்ல வந்து நீங்க கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷனுக்கு என்ன மார்க்னு அதுல கிளியரா போட்டிருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்டேட் இது, டிஸ்ட்ரிக்ட் இது, ஜோனல் இது, ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒரு இடத்துல கோல்டுக்கு 60 மார்க் இருக்கலாம், இன்னொரு இடத்துல கோல்டு 45 இருக்கலாம். ஸ்டேட்டுக்கு ஒரு மார்க், டிஸ்ட்ரிக்ட் ஒரு மார்க், ஜோனலுக்கு ஒரு மார்க். இது எல்லாமே வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் பாத்துக்கோங்க. சார் எப்படி சார் ஸ்போர்ட்ஸ் மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த மார்க்கை நீங்க முதல்ல பாத்துக்கிட்டு லாஸ்ட் 4 இயர்ஸ் இப்ப இருக்கிற பேட்சை பொறுத்தவரை நீங்க 9th 10th +1 +2 இதுல வந்து நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்களே 9th 10th +1 +2. ஸோ இதுல வந்து நீங்க எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு இது எப்படி சார் ஈஸியா நம்ம பிரிக்கலாம்னா நீங்க வந்து முதல்ல வந்து நீங்க 9th சர்டிபிகேட்டா தனியா பிரிங்க, 10th சர்டிபிகேட்டா தனியா பிரிங்க, +1ல கலந்துக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் பிரிங்க, +2 இதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அப்போ வந்து என்னது 9th அத 2021 to 22, 22 to 23, 23 to 24, 24 to 25 பிரிச்சுவீங்களா. அதுல வந்து நேஷனல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், இன்டர்நேஷனல் அந்த மாதிரி இருந்தா பிரிச்சுக்கிட்டு அதுல வந்து ஒவ்வொன்றுமே வந்து நீங்க முதல்ல பேப்பர்ல வந்து மார்க் குறிச்சுக்கோங்க. இந்த இயர்ல வந்து எனக்கு இவ்வளவு மார்க் இருக்குன்னு எல்லாம் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிஎன்இஏ கவுன்சிலிங் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரெண்டாவது நீங்க பேஜ் வரும்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லி இருக்கும். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஐ எம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு காலம் இருக்கும். அதை டிக் அடிச்சிருங்க. அது டிக் அடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போனீங்கன்னா யூசுவல் வந்து டிஎஃப்சி சென்டர் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது டிஎஃப்சி சென்டர் ஆட்டோமேட்டிக்கா அதே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க பேமெண்ட் பண்ண பிறகு கடைசியா வந்து நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுவீங்கல்ல, அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டு ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு காமிக்கும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்ல வந்து அதுலயே அந்த பிடிஎஃப்ல ரொம்ப கிளியரா போட்டிருக்கும். நீங்க 9th 10th +1 +2 நீங்க இன்டர்நேஷனல், டிஸ்ட்ரிக்ட், நேஷனல் எல்லாம் போட்டுட்டு கோல்டு, சில்வர், பிரான்ஸ், பார்ட்டிசிபேஷன் ஒவ்வொன்றுக்குமே நீங்க என்னென்ன மார்க் எத்தனை சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே போட்டு எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நோட் பண்ணிட்டு நீங்க மார்க் பண்ணி டோட்டல் பண்ணிட்டு அந்த பிடிஎஃபோட வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிபிகேட் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்க அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ண பிறகு ரேங்கிங் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்கிங் லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சவன ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்தையும் வந்து தனியா வந்து உங்களை மெயில் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் யார் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்களோ தயவு செய்து வந்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. சார் நான் ப்ரௌசிங் சென்டர்ல போய் பண்ணேன், அந்த ப்ரௌசிங்காரங்க அவங்க மெயில் ஐடி போட்டாங்க, நான் காலேஜ்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், காலேஜ்காரங்க மெயில் ஐடி போட்டாங்களா வந்து நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் மெயில் ஐடிக்கு ஷெட்யூல் வரும். இத்தனாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி வரும். அன்னைக்கு வந்து நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சர்டிபிகேட்டும் எடுத்துட்டு போய் வந்து சென்னையில காட்டணும். நீங்க ஒரு மார்க் போட்டிருப்பீங்க, அங்கே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்க வந்து இந்த சர்டிபிகேட் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு நிறைய கிளப்ல இருந்து பண்ணிருப்பீங்க, ஒரு சில சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் நடத்தின ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்து சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க. பட் எந்தெந்த ஆர்கனைசேஷன் எந்தெந்த சர்டிபிகேட்ஸ் எந்தெந்த இது மட்டும் ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ல வந்து டீடைலா இருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு மார்க் ஃபைனலைஸ் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கான ரேங்க் வரும். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ்க்கான ரேங்க் வந்த பிறகு அதுல ஏதாவது உங்களுக்கு கிரிவன்ஸ் இருந்தா நீங்க வந்து கிரிவன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மார்க் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். ஜெண்டர் கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் வந்து பிசிக்கலி சேலஞ்ச்
இவங்க 3 பேத்துக்கும் தனியா கவுன்சிலிங் நடக்கும், ஆன்லைன்ல தான் நடக்கும். அந்த கவுன்சிலிங்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எஸ்பெஷலி எப்படி இருக்கும்னா, உங்க ரேங்க் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேங்க் கொடுத்துருவாங்கல்ல. மொத்தம் வந்து உங்களுக்கு 500 சீட்டு. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு மொத்தம் 500 சீட்டு. இந்த 500 சீட்டு எப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு 10-12 சீட் இருக்கும், எய்டட் காலேஜுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா மற்ற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு சீட்டு தான். இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு சீட்டு தான். ரைட். இப்ப கவுன்சிலிங் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி லெவல்ல வந்து நீங்க வந்து 4-5 பிரான்ச் சூஸ் பண்ணலாம். ஆனா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்என் சொல்லி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா, அங்கே நீங்க ஒரு குரூப் தான் சூஸ் பண்ண முடியும். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல வந்து நீங்க ஒரு காலேஜ்ல ஒரு குரூப் தான் சூஸ் பண்ண முடியும். ஆனா ஜெனரல் கவுன்சிலிங்ல ஒரு காலேஜ்ல வந்து நீங்க எத்தனை குரூப் சூஸ் பண்ணலாம் சீட் இருந்துச்சுன்னா. ஆனா ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து நீங்க ஒரு சீட்டு தான் சூஸ் பண்ண முடியும். ஆனா வந்து நீங்க இருக்கிற 440 காலேஜ்லயும் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். ஏன்னா வந்து மொத்தமே 500 தான். அதனால வந்து எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்க மேக்ஸிமம் எல்லா காலேஜுமே சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ண பிறகு முதல்ல வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சோன்னா டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வரும். இது ஓகேவான்னு கேட்கும். இது ஓகேனா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி அப்போர்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் டைம் இருக்கா, முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒண்ணுல வந்துச்சுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட். இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க காலேஜ் போய் ஜாயின் பண்றது நல்லது. இல்ல சார் எனக்கு அது நல்ல காலேஜ் கிடைக்கல, ஆனா வந்து நான் ஜெனரல் கவுன்சிலிங்லேயே நான் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஆனா வந்து நீங்க 5 நாளுக்குள்ள ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இருக்கும். பட் அந்த காலேஜ் இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த காலேஜ் இருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்க வந்து சார் நான் வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த காலேஜ்காரங்க என்ன சொல்றீங்கன்னா, சார் நான் ஜெனரல் கவுன்சிலிங் போட்டிருக்கேன், ஜெனரல் கவுன்சிலிங்ல பார்த்துட்டு மேக்சிமம் உங்க காலேஜுக்கு தான் வருவேன்னு இப்படி சொல்லிருங்க. என்ன சார் நான் ஜெனரல் கவுன்சிலிங்க பார்த்துட்டு வந்தாதான் வருவேன்னு எப்பவுமே அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்க பாசிட்டிவா வந்து சார் நான் அடுத்த நான் ஜெனரல் கவுன்சிலிங் அட்டன் பண்றேன், ஜெனரல் கவுன்சிலிங் பார்த்துட்டு வந்து உங்க காலேஜுக்கு நான் மேக்சிமம் வந்துடுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த சீட்டு வந்து அவங்களால வந்து கேன்சல் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங் முடிகிற வரை வந்து அந்த சீட்டு அவங்ககிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்லா இருந்தா ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஜெனரல் கவுன்சிலிங்ல வர்ற சீட்டை பார்த்துட்டு இதுல எது பெட்டர் வச்சு ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா எப்பவுமே எனக்கு கால் பண்ணலாம். என் பேர் வந்து ஓரளவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், என்னது ஜாக்கிர் ஹுசேன். என் செல் நம்பர் ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், 9842376822. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதுல யாராவது வந்து நான் சார்ட்ட வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா டவுட் கேட்டேன் சார் வந்து நல்லா கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவா வந்து கமெண்ட்ஸ் போட்டா நல்லா இருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க, ஆனா கமெண்ட்ல வந்து நான் சார்ட்ட வந்து டவுட்ஸ் கேட்டோம், அது வந்து சார் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து பேசி எங்க டவுட்டை எல்லாம் கிளியர் பண்ணார்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் போட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.